நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல மூப்பர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? கிரீடங்களை கலற்றி கீழே வைத்து அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டு, சேனைகளின் கர்த்தரே நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிப்பார்களாம். அதுதான் தேவனுடைய சமூகம். நீங்க தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது நான் என்கிறதை வெளியே கலட்டினோம். நான் யார் தெரியுமா? அதை விட்டுடணும். எல்லாவற்றையும் விட்டு, ஆண்டவரே நான் வெறுமையாய் வந்திருக்கிறேன், உங்க சமூகத்துல தான் எனக்கு பேரின்பம், உங்க சமூகத்துல தான் எனக்கு பலன், உங்க சமூகத்துல தான் எனக்கு ஆரோக்கியம் என்று சொல்லி வந்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சமூகத்துல சந்தோஷமாய் எல்லாவற்றை பார்க்கிறோம். தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆனா இந்த தாவீதை பாருங்க, மீகா அவமதித்தார். அவமதித்ததுனால வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு 23ஆம் வசனத்துல, அதனால் சவுலின் குமார்த்தியாகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தார். இந்த மீகால வேதத்துல இந்த அம்மா தான் தாவீதை ரொம்ப லவ் பண்ணிச்சு, காதலித்தார், திருமணம் செய்து கொண்டா. ஆனா இவங்க அப்பா சவுல் கொல்லணும்னு வரும்போது தாவீது தப்பிச்சுட்டு ஓடிட்டான். இவங்க அப்பா சவுல் இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு வேறொருவனுக்கு கொடுத்து திருமணம் செய்து கொண்டார். இப்ப சவுல் மரித்து போகிறான், சாமுவேலும் மரித்து போகிறான். இப்ப தாவீது ராஜா வருகிறார். 2 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, சவுல் மரித்து போன பிறகு ஈஸ்போசேத் என்கிற ஒரு மனுஷன், சவுலுடைய மகன், இஸ்ரவேலுக்கு 2 வருஷம் நினைக்கிற ஒரு ராஜாவாய் வருகிறான். ராஜாவாய் வரும்போது இப்போ சவுலுடைய மகன் ஈஸ்போசேத்தும் தாவீதும் 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கை பண்ணும்போது தாவீது சொல்றாரு, நான் உன் கூட நல்லா இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன், உடன்படிக்கை செய்யறேன், ஆனா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், எனக்கு நீ ஒண்ணு செய்யணும். என்னவா? சவுலின் குமார்த்தியாகிய 2வது குமார்த்தியாக மீகா இருக்கிறா பாரு, அவளை கொண்டு வா, அவளை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. அவனும் இஸ்போசேத்தும் ஓகேன்னு சொல்லிட்டு மீகால கொண்டு வருகிறான். இப்ப மீகா செய்த காரியம் என்ன அப்படின்னா, தேவ சமூகத்திலே ஆடி பாடி கொண்டிருந்த தாவீதை அவமதித்தால், பிள்ளை இல்லாத மலடியாய் போனாள். இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, தேவ பிள்ளைகளை நாம் சில அவமானத்திற்குள்ளாய் போவோம், ஒன்றுமில்லாத சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுவோம். எப்ப தெரியுமா? தேவன் வேண்டாம் என்று விளக்கின எக்ஸ், தேவன் வேண்டாம் என்று சொல்லி அறுத்து போட்ட எந்த ரிலேஷன்ஷிப் ஆனாலும், எந்த விதமான அசுத்தமான காரியமானாலும், கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்தை மீண்டும் நீ கொண்டு வந்து கூட வச்சுக்கணும்னு நினைச்ச அப்படின்னா, தேவ பிள்ளைய நாம் சில அவமானத்திற்குள்ளாய் போக வேண்டியதா இருக்கும். நான் 2 நபர்களை இந்த ராத்திரி நேரத்துல கொண்டு வந்து வைக்க போகிறேன். இந்த 2 நபர்களும் விட்டதை பிடிக்க போனாங்க. இந்த தாவீது பாருங்க, இவன் மனைவி விட்டுட்டு போயிட்டா, திருப்பி அவதான் வேணும் என்று சொல்லி கூட கொண்டு வரா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, மீகா போயிட்ட பிறகு தாவீதுக்கு நிறைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனா இவன் இன்னும் எதுல இருக்கிறான் அப்படின்னா, எக்ஸ் வைஃப், எக்ஸ் காதலி, தேவையில்லாத கனெக்ஷன், இல்லாத ரிலேஷன்ஷிப், இவையெல்லாம் உன்னை பிசாசின் தந்திரமான வலைக்குள்ளாய் வைத்து உன் பரிசுத்தத்தை கெடுத்து அசுத்தமான காரியத்தை கட்டி வச்சிரும். அடுத்த நிலைமைக்கு உன்னால மூவ் பண்ண முடியாது. இட்ஸ் a bondage. அது பெரிய பிசாசினுடைய கட்டு. அது எந்த உறவா இருந்தாலும், எந்த விதமான மனிதர்களா இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், எது கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லி நம்ம விட்டு விலக்கினாரோ அதை மீண்டும் உன்னோடு கூட சேர்த்து கொள்ளாத, அது உன்னை அவமானப்படுத்தும். அது உன் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை என்கிற சூழ்நிலைக்குள்ளாக தள்ளிவிடும். அது ஒரு கட்டு மாதிரி ஆயிடும். ஆமென், அல்லேலூயா. கைய மேல அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, தாவீது செய்த காரியம் அதுதான் பாருங்க. கர்த்தர் வேண்டான்னு சொல்லி கொண்டு போயிட்டார், மீகாவை கொண்டு போய் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா திருப்பி இவர் என்ன பண்றாரு அப்படி, அதே மீகால கொண்டு வந்துக்கிறார், எக்ஸ் வைஃபை கொண்டு வந்து கூட வச்சுக்கிறார். அவ என்ன செய்யறா? தாவீத அவமதிக்கிறா, இன்சல்ட் பண்ணுகிறா, எல்லாருக்கும் முன்னாடி தாவீத அவமதித்து பேசுகிறா.
தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை கர்த்தரே விளக்கும் போது நீ திருப்பி அதை இழுத்து இழுத்து பிடிச்சிட்ட அப்படின்னா அது உனக்கு அவமானத்தை கொண்டு வரும். பிசாசினுடைய கட்டுகளுக்குள்ள நம்மை கொண்டு போய் வைக்கும். கைகளை மேல உயர்த்தி இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில அந்த வேண்டாம் என்று சொல்லி விளக்கின எதுவா இருந்தாலும் வாய் தந்து சொல்லுங்க, எனக்கு வேண்டாம். வாய் தந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், தெய்வத்திற்கு அருவருப்பான காரியம், ஆண்டவரே என் அபிஷேகத்தை கெடுக்கிற, என் அழைப்பை கெடுக்கிற, என் தெரிந்து கொள்ளுதலை கெடுக்கிற எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அகற்றி போடட்டும் ஐயா. அதுல எந்த ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை பெரிய விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஒரு மகிமை செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.